காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் பார்க்க போகிறது குக்கு வித் கோமாளி சீசன் 5 எபிசோட் 32 எலிமினேஷன் ரவுண்டு 1-on-1 பேட்டில் போட்டாங்க. இதில் போட்ட உடனே என்னென்னா ஒரு க்ளூ கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூ கார்டில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. 2 பேத்துக்கு எல்லோ, 2 பேத்துக்கு ரெட்டு, 2 பேத்துக்கு க்ரீன், 3 பேத்துக்கு க்ரீன் வந்துருச்சு. ஏன்னா 3 பேத்துக்கு ரெட்டு வந்துருச்சு, 2 பேத்துக்கு க்ரீனு, 2 பேத்துக்கு எல்லோ. ஏன்னா இது வந்து யார் யாருக்கு என்னங்கிறது நல்லா செலக்ட் பண்ணி முடித்த உடனே கரெக்டாக மறுபடியும் டாப் ஸ்டார் ப்ரெசன்சர் வந்தாங்க. வந்துட்டு எல்லாம் இன்ட்ரன்ஸ் இது எப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்ரன்ஸ் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. 2 பேர்த்து கையும் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணி ஒரு போர்வை போற்றி வச்சுட்டாங்க. சூப்பராகவும் ஃபன்னாலும் கட்டும் நல்லா இருந்தது. இதில் ப்ளஸ் தான் என்னென்னா விடிவி குரேசியாக இருந்ததுனால திவ்யா அவங்க வந்தாங்க. 2 பேரும் கான்செப்ட்டு சூப்பராகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடி எலமெண்ட்டும் நல்லாவே இருந்தது. ஃபைனலிஸாக வந்து எல்லாம் டிஷ் ரெடி பண்ணிட்டாங்க. இதில் டிஷ் ரெடி பண்ணதில் ஃபஸ்ட்டு என்னென்னா அக்ஷய் கமல் வந்து சீம் கிருமி மட்டன் வித் ஸ்பிலிகேட் சாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணாங்க க்ரீனில். திவ்யா வந்து கோகோனட் மட்டன் யாம் ஃப்ரைன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து கோகோனட் மட்டன் யாம் ஃப்ரை நல்லா சூப்பராகவே இருந்தது. இவங்க பேட்டரில் வந்து வின் பண்ணது திவ்யா தான் வின் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் விடிவி சாரோட இதில் இதில் வந்து பன்னீர் ஃப்ரான்ஸ் அவியலும், பிரியங்கா வந்து பட்டாக்கா பன்னீர் ப்ரான்ஸும் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் வந்து ரொம்ப இதாக பார்த்திங்கன்னா பிரியங்கா தான் வின் பண்ணாங்க. ஆனால் இதில் இன்னொன்று என்ன ப்ளஸ்னால் செஃபாக் டிவிக்கு போன தடவை வாங்கின விடிவி சார்னால அவருக்கு இந்த தடவை வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக போயிடுச்சு. அதனால் நாமினேஷன் இல்லை, அதனால் இவருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து 3 பேர் வந்து ரெட்டில் வந்து ஞாக்கின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கனவா நேமின்னு சொல்லிட்டு இஃபான் பண்ணியிருந்தார். ராவியோலின்னு சொல்லிட்டு சுஜிதா பண்ணியிருந்தாங்க. இது 3லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டில், 2 பேர்த்துக்கு ஃப்ரீ, ஒருத்தருக்கு மட்டும்தான் இது பேட்டில். இதில் என்ன ஆச்சுன்னா டேரெக்டாக பேட்டில் போனது இதில் பூஜா தான் போனாங்க. மித்த 2 பேர்த்துக்கும் இது நல்லாவே இருந்தது. கடைசியாக எலிமினேஷன் ரவுண்டுக்கு யார் செலக்ட்னா ஆல்ரெடி இஃபான் செலக்ட் ஆயிருந்தார், அக்ஷய் கமலும் இருந்தாங்க. இப்போ வந்து பூஜா சேர்ந்துட்டாங்க. 3 பேர்த்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் கொடுத்து இதுதான் இன்னைக்கோட உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வச்சு இது பண்ணாங்க. இது பண்ணதில் இதுலேயும் வந்து பூஜா வந்து ரொம்ப இதாக இது பண்ணதுனால இவங்க தான் இன்றைக்கி கடைசியாக எலிமினேட் ஆனாங்க. ரொம்ப இதாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் இருந்து திடீர்னு இப்படி போகும்போது அது ரொம்ப ஃபீலிங்காகவும் இருந்தது. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.